ஹலோ எவ்ரிவன், நான் மதன் கௌரி. இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல ஒரு நல்ல ட்ரெண்ட் உருவாகிட்டு இருக்கு. என்னதுன்னு பாத்தீங்கன்னா, பெண்களுக்கு வந்து இப்போ பீரியட்ஸ் ஏதாவது வந்துச்சுன்னா, இப்போ அவங்க வந்து ஒரு கடையில போய் ஸ்டே ஃப்ரீயோ இல்ல விஸ்பரோ வாங்குறாங்கன்னா, சம் பிராண்ட் இந்த மாதிரி ஒரு நாப்கின் வாங்குறாங்கன்னா, அதை வந்து ஜென்ரலா பழைய அந்த காலத்துல வந்து ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் கூட வந்து ஒரு பிளாக் கவர்ல வச்சு கொடுப்பாங்க. இப்பெல்லாம் வந்து யாராவது அப்படி கொடுத்தாலும் பொண்ணுங்களே சொல்றாங்க, இதை ஏன் இப்படி மறைச்சு வைக்கணும், இது எல்லாருக்கும் நடக்கிறது தானே, இதே நான் இன்னொரு டேபுவா பார்க்கணும், தீண்டத்தகாத ஒரு விஷயமா பார்க்கணும், நார்மலாவே தாங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு வந்து பெண்கள் முன்னேறிட்டாங்க. ஆனாலும் ஆண்களோட பயாலஜியை பத்தி நிறைய பேர் தெரிஞ்சுக்கிறதே இல்ல. அந்த மாதிரி முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்காத ஒரு விஷயம், நிறைய பேர் ஓப்பனா பேசாம இருக்க ஒரு விஷயத்தை பத்தி தான் நான் உங்ககிட்ட பேச போறேன். அதுதான் ப்ளூ பால் சிண்ட்ரோம் அப்படிங்கிறது. ப்ளூ பாலா, இதை பத்தி நான் முன்னாடி கேள்விப்பட்டதே இல்லைன்னு சொன்னீங்கன்னா எக்ஸாக்ட்லி தான் ப்ராப்ளம். நம்ம இதை பத்தி பேசுறதே கிடையாது. ஜென்ரலா எல்லா ஆண்களுக்கும் சரி, அந்த திங் இஸ், இந்த ப்ளூ பால் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஆண்களுக்கு மட்டும் இல்ல, பெண்களுக்கும் இருக்கிற ஒரு பிரச்சனை தான். சோ அதை தான் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். சோ ஆண்களை பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா, ஜென்ரலி மென் பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா, சம்டைம்ஸ் நீங்க ரொம்ப அரவுஸ் ஆயிட்டீங்கன்னா, அதாவது வந்து செக்ஷுவலி அரவுஸ் ஆனதுக்கு அப்புறம் ரொம்பவே வந்து டர்ன் ஆனா இருக்கீங்க, ஒரு அழகான ஒரு பொண்ணை பாக்குறீங்கல்ல, ஏதாவது வந்து ஒரு மூவி பாக்குறீங்க, ரொம்ப அரவுஸ் ஆயிட்டீங்க, இல்ல ஒரு பொண்ணு கூட நீங்க இன்டிமேட்டா இருக்கீங்க, பட் நீங்க கிளைமேக்ஸ் அடையல, அதாவது வந்து நீங்க எஜாக்குலேட் பண்ணல, வெளியே எதுவும் வரல, பட் நீங்க வந்து பயங்கர டர்ன் ஆனா இருந்தீங்க. அதுக்கப்புறம் அந்த சீன் அப்படியே அந்த நிலைமை முடிஞ்சிடுச்சு, நீங்க வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணி வேற எங்கேயோ போயிட்டீங்க, ஓகேவா? ஆனா அப்படி போறப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு சம்பவம் ஒரு அன்கம்ஃபர்டபுளா இருக்கிற மாதிரியே இருக்கும். டீப் அங்க கீழே பாத்தீங்கன்னா வந்து சம்திங் அன்கம்ஃபர்டபுளா இருக்கிற மாதிரியே இருக்கும். அது ஏன் அந்த அன்கம்ஃபர்டபுள்னஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு பேர் தான் வந்து ப்ளூ பால் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் இன்னைக்கு உங்களுக்கு சயின்ஸ் வழியா வந்து என்ன நடக்குது அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். அதுக்கு சொல்யூஷன் என்ன அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இது வந்து நோன் மெடிக்கல் கண்டிஷன் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கோங்க. அதே நேரத்தில் வந்து பெண்களும் அதே மாதிரி வந்து யாரையாவது பார்த்து ரொம்ப அரவுஸ் ஆனாங்கன்னா, ஏன்னா பெண்களுக்கும் வந்து ஆர்காசம் எல்லாமே இருக்க தானே செய்யுது, அவங்களும் ரொம்ப யாரையாவது பார்த்து ரொம்ப அரவுஸ் ஆனாங்கன்னா, யாரையாவது பார்த்து ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆனாங்கன்னா, அந்த மாதிரி டர்ன் ஆன் ஆனாங்கன்னா, ஆனா அதுக்கப்புறம் அவங்க இஜாக்குலேட் பண்ணலனா, அதாவது வந்து அந்த ஆர்காசம் வெளியே வரலனா, அவங்களுக்குமே வந்து அந்த அன்கம்ஃபர்டபுள்னஸ் இருக்கும். அது ஒரு நார்மலான விஷயம் கண்டுக்காம போயிடுவோம். பட் இட் இஸ் ஆல்சோ மெடிக்கல் கண்டிஷன். அதை வந்து ப்ளூ வல்வா அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஏன் நடக்குது அப்படிங்கறத நான் இப்போ சொல்றேன். சோ நம்ம உடம்பு இப்போ வந்து கொஞ்சம் சயின்ஸ்குள்ள பயாலஜிக்குள்ள வருவோம். நம்ம உடம்புல பாத்தீங்கன்னா வந்து 2 விஷயம் இருக்கு. ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆர்டரிஸ், ரெண்டாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா வெயின்ஸ். ஆர்டரிஸ் அப்படிங்கிறது என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம சுவாசிக்கிறோம் கரெக்டா, நம்ம சுவாசிக்கிற பிளட், நம்ம சுவாசிக்கிற காத்து வந்து ஆக்சிஜன் நிறைய இருக்கு. சோ இந்த காத்து வந்து நம்ம ஹார்ட்டுக்கு லங்ஸ் எல்லாம் போய் முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பாத்தீங்கன்னா, அது வந்து பம்ப் பண்ணும், பிளட்ல வந்து ஆக்சிஜனை மிக்ஸ் பண்ணி வந்து பம்ப் பண்ணுது. இப்படி பம்ப் பண்ற பிளட் வந்து ஆக்சிஜன் இருக்கிற பிளட் வந்து போகிறத வந்து ஆர்டரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு பாடி ஆர்கனும், ஒவ்வொரு பொருளும், நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு உறுப்பும் வந்து அந்த ஆக்சிஜனை யூஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த பிளட்டை வந்து திருப்பி அனுப்புறப்ப வந்து ஆக்சிஜன் கம்மியான பிளட்டை திருப்பி கொண்டு போறத வந்து வெயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ ஆர்டரிஸ்னு ஒன்னு இருக்கு, வெயின்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. சோ நீங்க யாரையாவது பார்த்து ஒருத்தவங்க வந்து ஒரு பான் மூவி பாக்குறதா இருக்கட்டும், இல்ல யாராவது ஒரு பொண்ணு ரொம்ப அழகா இருக்கான்னு பாக்குறதா இருக்கட்டும், ஒரு ஆண் ரொம்ப அழகா இருக்கான்னு பாக்குறதா இருக்கட்டும், நீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்க ஒரு மனுஷனா இருக்கீங்க. சோ உங்க உடம்புக்குள்ள பயாலஜி இருக்குது. அது வந்து தப்பான விஷயம், கரெக்டான விஷயம் இல்ல. யூ ஆர் பயாலஜிக்கல் அனிமல் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. சோ நீங்களும் ஒரு மிருகமா இருக்கிறதுனால, நம்மளும் எல்லாருமே ஒரு மிருகமா இருக்கிறதுனால, நம்ம பாடி என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா, யாரையாவது பார்த்து அரவுஸ் ஆகிறப்ப நம்ம பாடியை வந்து ரெடி பண்ணுது, அவங்க கூட வந்து உடலுறவு வச்சுக்கிறதுக்கு. நீங்க சாதாரணமா பாத்தீங்கன்னா கூட நம்ம பாடி வந்து அதுக்கான சேஞ்சஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா காமிக்கும். சோ அப்ப என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, சோ உடலுறவு அப்படின்னு சொல்றப்போ, சோ வந்து மேட்டிங் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் வரப்பமே வந்து ரொம்ப முக்கியமான பார்ட்ஸ் அது. சோ ஆப்வியஸான 2 விஷயங்கள் கரெக்டா, ஆண்களுக்கு ஒரு விஷயம், பெண்களுக்கு ஒரு விஷயம் இருக்கு. சோ அப்படி இருக்கிறப்ப என்னதுன்னு பாத்தீங்கன்னா, ஆண்களுக்கு வந்து ஆர்டரி அங்க என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆர்டரிஸ் அப்படின்னு சொல்றேன் கரெக்டா, ஆக்சிஜன் கொண்டு வர பிளட் கொண்டு வர இது இருக்குல்ல, நரம்புகள் இருக்குல்ல, அது வந்து பெருசா, அந்த ஆர்டரிஸ் அப்படிங்கிறது வந்து பெருசாகும். சோ ஆர்டரிஸ் அப்படிங்கிறது பெருசாகிறப்ப என்னதுன்னு பாத்தீங்கன்னா, கிட்ட இருக்கிற வெயின்ஸ் அப்படிங்கிறது சுருங்கும். சோ வெயின்ஸ் சுருங்குது, ஆர்டரிஸ் பெருசாகுது. சோ பிளட் வந்து ஆக்சிஜன் இருக்கிற பிளட் வந்து அதிகமா போகுது அங்க உடம்புக்கு, அந்த பர்టిక్యులர் பார்ட்டுக்கு. அண்ட் கம்மியா பிளட் ஷ்ரிங்க் ஆகிறதுனால அந்த வெயின்ஸ் திருப்பி கொண்டு போறது வந்து ஷ்ரிங்க் ஆகுது. ஏன்னா அதே மாதிரி கீழே பெருசா ஒரு பல்ஜிங்லாம் நடக்குது கரெக்டா. சோ என்னதுன்னு பாத்தீங்கன்னா, ஆக்சிஜன் இருக்க பிளட் அங்க அதிகமா போறதுனால அந்த இடத்துல வந்து பிளட் அதிகமா சேருது. சோ நம்ம வந்து அதை ப்ராசஸ் ஆனா கம்ப்ளீட் பண்ணாம இருக்கிறதுனால, அதாவது இஜாக்குலேட் பண்ணாம இருக்கிறதுனால, பெண்கள் வந்து ஆர்காசம் அடையாம இருக்கிறதுனால அந்த பிளட் வந்து அங்கேயே ஸ்டோர் ஆகுது. அது வந்து ஒரு பல்ஜ்டான ஒரு ஷேப்ல இருக்கிறதுனால, இது வந்து அது ஆக்சுவலா அந்த பிளட் எந்த கலர்ல இருக்கும்னு பாத்தீங்கன்னா, திக் ரெட் கலர்ல இருக்கும். ஆனா அங்க நீங்க பாத்தீங்கன்னா ரெட் கலர்ல தெரியாது. கண்ணால நீங்க பாத்தீங்கனாலே வந்து எஸ்பெஷலி நம்ம ஸ்கின் டோனுக்கு தெரியறது கொஞ்சம் கஷ்டம் தான். பட் வெள்ளக்காரங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நிலைமையில இருக்காங்க, ரொம்ப டர்ன் ஆன் ஆயிட்டாங்க, ஆனா அவங்க எதுவுமே பண்ணாம இருக்காங்க, அவங்க வந்து கிளைமேக்ஸ் அடையலைனால் அந்த சிச்சுவேஷன்ல அவங்களோட நீங்க பாத்தீங்கன்னா ப்ளூ கலர்ல லிட்டரலா கண்ணுலே தெரியும். அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம கொஞ்சம் பிசிக்ஸ்குள்ள வருவோம். லைட்ல வந்து கலர்ஸ் நிறைய இருக்கு கரெக்டா. சோ வந்து ரெட் கலர் அப்படிங்கிறதுக்கு வந்து வேவ் லென்த் அதிகம் அப்படிங்கிறதுனால ரெட் கலர் லைட்டை விட ப்ளூ கலருக்கு வந்து வேவ் லென்த் கம்மி. சோ ஈஸியா வந்து ரிஃப்ளெக்ட் ஆகி நம்ம கண்ணுக்கு தெரியறது வந்து தோ இட் இஸ் ரெட் இன் கலர், அது வந்து ப்ளூ கலர்ல தான் தெரியும். அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம கையில பாத்தீங்கன்னா வந்து நரம்பு வந்து ஒரு லைட் கிரீன்ல இல்ல வந்து ப்ளூயிஷ் கிரீன்ல தெரியும் கரெக்டா. இதுக்கெல்லாம் காரணம் அதுதான். இந்த லைட் வந்து ஈஸியா ரிஃப்ளெக்ட் ஆயிடுது. தோ உள்ளுக்குள்ள வந்து அது ரெட் கலர்ல இருந்தாலும், திக் ரெட்ல இருந்தாலும், அது உள்ளுக்குள்ள தான் லைட் போகுது, வெளியே வரல. சோ அதனால என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இதை வந்து ப்ளூ பால் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இருக்கிறப்ப
வந்து உங்க பாடி வந்து உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லுது, தம்பி இப்போ வந்து நீ வந்து மாஸ்டர்பேட் பண்றது பெட்டர் அப்படிங்கறத சொல்லுது. ஏன்னா வந்து இங்க தேவையில்லாம வந்து நிறைய பிளட் இருக்கு, இதை வந்து வெளியே விடுறது தான் பெட்டர் அப்படிங்கறத சொல்லுது. இது வந்து பொண்ணுக்கு வந்து அவங்களோட ஸ்டைல் மாஸ்டர்பேஷன், ஆண்களுக்கு இவங்க ஸ்டைல் மாஸ்டர்பேஷன் ரெண்டுமே சொல்லுது. பட் இதை வந்து நம்ம மாஸ்டர்பேட் பண்ணி தான் நிறுத்தணுமா, வேற வழியே இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு வந்து ஒரு ஃபன்னியான சீனா இருந்தாலும் நம்ம ஊர்ல வந்து ஆல்ரெடி ஒரு படத்துல வந்து இதை ஒரு சீனாவே காமிச்சிருக்காங்க. சோ அந்த சீன்ல நீங்க வந்து இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ வந்து நீங்க ஐஸ் பேக் ஆக்சுவலா வந்து அங்க வச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து மாறும். அண்ட் ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்கு. ஒன்னு வந்து நீங்க இஜாக்குலேட் பண்ணலாம், அதாவது வந்து அந்த இடத்த வந்து நீங்க அந்த கிளைமேக்ஸ் அடையிற மாதிரி நீங்க ஏதாவது உங்களுக்கு நீங்களே ஹெல்ப் பண்ணிக்கலாம், இல்லைன்னா மாஸ்டர்பேட் பண்ணலாம், இல்லைன்னா வந்து அங்க ஐஸ் பேக்ஸ் வச்சீங்கன்னா வந்து இது அங்க இருந்து அந்த அந்த டென்ஷன் வந்து அங்க கம்மியாகும் அப்படிங்கிறது தான் ரெண்டு விஷயம். இது வந்து சம்டைம்ஸ் அன்கம்ஃபர்டபிள்னஸ் கொடுக்கும். இது இருக்கிறதுனால என்ன இது வந்து பெரிய பிரச்சனையான்னு கேட்டீங்கன்னா, இது வந்து ஒரு அன்கம்ஃபர்டபுளாவே இருக்கும், அது வந்து எரிச்சலா இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த அன்கம்ஃபர்டபிள்னஸ் நீங்க போக்கணும்னு நினைச்சீங்கன்னா இதுதான் சொல்யூஷன் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. மூணாவது ஒரு ஆப்ஷன் இருக்கு, இது ரெண்டுமே எனக்கு நடக்க வேணாம், எனக்கு வந்து இந்த பிரச்சனையே வர வேணாம் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா ரொம்ப சிம்பிளான விஷயம், அந்த மாதிரி நீங்க அரவுஸ் ஆகக்கூடாது, யாரை பார்த்தியும் டர்ன் ஆன் ஆகக்கூடாது. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சுச்சுவேஷன் வருது, அதை அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டீங்கன்னா நீங்க வந்து உங்களுக்கு அரவுஸ் ஆக மாட்டீங்க. ஸோ 3 ஆப்ஷன்ஸ் உங்க முன்னாடி வச்சிருக்கேன். ஸோ இது வந்து நம்ம ஊர்ல பெருசா யாரும் பேசாத ஒரு டாபிக், இருந்தாலும் நான் பேசணும் சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன், அதனால தான் இந்த டாபிக் நான் இப்போ உங்ககிட்ட பேசினேன். அண்ட் இந்த மாதிரி பயாலஜிக்கலி ஆண்களை பத்தியோ இல்லை பெண்களை பத்தியோ நான் பேசணும்னு நினைச்சீங்கன்னா அதை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இப்போ எப்படி ஆண்களுக்கு வந்து அங்க அதுல ஒரு சின்ன விஷயம் கூட நான் சொல்றேன் கேளுங்களேன். டெஸ்டிகல்ஸ் இருக்குல்ல, அது வந்து இருக்கிற சைஸை விட டபுள் த அமௌண்ட் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு ப்ளூயிஷ் டிண்ட் வேற அது மேல வருங்கிறதுனால அது வந்து ப்ளூ பால் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்றாங்க. பெண்களுக்கு வந்து ப்ளூ வல்வா அப்படின்னு சொல்லுவாங்க, அதை வந்து கொலோக்கியலா சொல்லலாம் ப்ளூ லிப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா வந்து அங்கேயும் ப்ளூ கலர்ல டர்ன் ஆகும் அப்படிங்கிறதுனால தான். ஸோ இதுதான் நான் உங்ககிட்ட சொல்ல நினைச்சேன். இந்த மாதிரி நிறைய பேர் பேசாத டாபிக்ஸ் நான் பேசணும்னு நினைச்சாலும், டேபூடு டாபிக்ஸ் நான் பேசணும்னு நினைச்சாலும் கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. அண்ட் இட்ஸ் ஆல் பயாலஜி, ஒன்றும் பேசுறதுக்கு தப்பு கிடையாது. ஸோ கண்டிப்பா நம்மளோட உடம்பை பத்தி நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்க ஆரம்பிப்போம். வெஸ்டர்ன் வேர்ல்ட்ல வந்து எல்லாரும் ஓப்பனா பேசுற விஷயங்கள் கூட நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு காலத்துல ஓப்பனா பேசிட்டு இருந்தாங்க. பட் அதுக்கு பெஸ்ட் ப்ரூஃப் எதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஊர் கோவில்ல போய் பாத்தீங்கன்னா வந்து கடவுளோட சிலையே வந்து நேக்கடா தான் இருக்கும். ஆனா அதுக்கு மேல வந்து நம்ம ஒரு துணியை மாட்டி வச்சுட்டு நம்ம வந்து கல்ச்சர்டு பீப்புள்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். பட் we are not really cultured. நம்ம எல்லாத்தையும் மூடி வரைக்கிறதுனால நம்மளுக்கு தான் அறியாமை அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது. ஸோ அதை தான் நான் உங்ககிட்ட சொல்ல நினைச்சேன். இந்த மாதிரி வேற ஏதாவது டேபூடு டாபிக்ஸ் நான் பேசணும்னு சொல்லி கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. நீங்க பர்சனலா எங்கேயாவது ஃபாலோ பண்ண நினைச்சீங்கன்னா எந்த சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணலாம், அதுக்கான லிங்க் வந்து கமெண்ட்ல டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். ஸோ see you next video. Until then, bye. I'm signing off here. Cheers.